மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கிஷ்கிந்தா காண்டம் நிறைய பேர் எல்லாம் பேசினாங்க, அதனால நானும் இன்றைக்கு காட்டை பற்றி பேச இருக்கிறேன். அது என்னவோ தெரியல, இன்னைக்கு அப்படி அமைந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். நான் அண்மையில் ஒரு நூலை படித்தேன். அந்த நூல் மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி அப்படிங்கிற நாவல். வீரயுக நாயகன் வேல்பாரி என்கிற அந்த நூலை படித்த பிறகு எனக்கு மிகவும் வியப்பாகி போய்விட்டது. இப்படி ஒரு அற்புதமான நாவலை நாம் படிக்க தவறிவிட்டோமே அப்படின்னு இத்தனை நாள். ஏன்னா நிறைய நம்ம புத்தகங்கள் படித்த பழைய வரலாற்று புத்தகங்கள், பொன்னியின் செல்வனிலிருந்து, கடல் புறாவிலிருந்து, பார்த்திபன் கனவு, எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறோம், வரலாற்று நூல்கள். ஆனால் அந்த நூல்களை எல்லாம் படித்துவிட்டு நாம் இப்போது இந்த வேல்பாரியை படித்த பிறகு எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இன்றைய சூழ்நிலையில இப்படி ஒரு அற்புதமான நூல் வந்திருப்பதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த நூலை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச இருக்கிறேன். வேல்பாரியை பற்றி நமக்கு தெரியும். அங்கவை சங்கவை 2 பேருடைய தகப்பனார். அவர் இறந்து போன பிறகு நான் 2 பேரும் கைய நிலையிலே பாடினார்கள், கபிலர் பாடினார் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்த அந்த நிகழ்ச்சி அவ்வளவுதான். ஆனால் அந்த வேல்பாரியை படித்த பிறகுதான் தெரிந்தது அந்த பாரியை பற்றிய குறிப்புகள். காடு எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது, காட்டில் உள்ள விலங்குகள் எப்படி தம்மை காப்பாற்றிக் கொள்கிறது, விலங்குகளிடமிருந்து காட்டில் வாழும் மனிதர்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்கிறார்கள், அவர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேலி அமைத்துக் கொள்கிறார்கள், மரம் எப்படி வளர்கிறது, அது எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது, அத்தனை பெரிய விஷயங்களையும் அவர் அதில் சொல்லியிருக்கிற போது உண்மையிலே வெறும் வியப்பான விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன விஷயங்களை இன்றைய நிலைக்கு அது ஏற்றதாக இருக்கிறதா, இல்லை ஒருவேளை வெறும் கற்பனையாக சொல்லப்பட்ட விஷயங்களா அப்படின்னு சொல்லி நான் அதையும் பார்த்தேன். முழுக்க 100% அது உண்மையான தகவல்களை அவர் பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். பரம்பு மலை அப்படிங்கிறதா பாரி ஆண்டது பரம்பு மலை. நமக்கு தெரிந்து பரம்பு மலையை ஆண்ட மன்னன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்றது பரம்பு நாட்டை ஆண்ட மன்னன் பாரி இல்லை, ஒரு குலத்தலைவன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். வேளிர் குலத்தலைவன். இந்த பரம்பு மலை எங்கே இருக்குன்னா, இப்போதைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கிற பிரான்மலை தான் பரம்பு மலை. எனக்கு அந்த பிரான்மலை ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஏனென்றால் நான் படித்த ஊர் திருப்பத்தூர், காரைக்குடி பக்கத்தில் திருப்பத்தூர் தான் படித்தேன். எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று காரைக்குடி போவோம், இல்லைன்னா குன்றத்தூர் போவோம், குண்டக்குடிக்கு போவோம், இல்லைன்னா பிரான்மலைக்கு தான் போவோம். ஏன்னா அப்படி பழகி நாங்கள் பிரான்மலைக்கு போகும்போது அங்கே மலை பெரிய குன்று தான், ஒரு சிறிய குன்று தான். அது பெரிய மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய குன்று தான். ஒருவேளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய மலையாக இருந்தது தெரியல. ஆனால் இன்னைக்கு வெங்கடேசன் அவர்கள் அதை எழுதியிருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஒரு கிட்டத்தட்ட மேற்கு மலை தொடர்ச்சி முழுவதையும் அவர் பயணித்து அதில் இருக்கிற அத்தனையும் அவர் பார்த்து அதை கொண்டு வந்து இந்த நூலிலே சொல்லியிருக்காரோன்னு தோணுது. ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவ்வளவு கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல எப்படி கதை ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு குதிரை பூட்டிய தேர் அந்த பரம்பு மலை அடிவாரத்தில் நிற்கிறது. அதில் ஒரு புலவர் அமர்ந்திருக்கிறார். அந்த புலவர் யாருங்கிறதுக்கு ஒரு பீடிகையோடு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த தேரை ஓட்டி வருவதற்கு அந்த மன்னனே ஆசைப்பட்டதாகவும், ஆனால் கபிலர், அந்த புலவர் உட்கார்ந்திருக்கிறவர் கபிலர் இல்லை நீ வர வேண்டாம், தேர் ஓட்டி போதும், அந்த குதிரை ஓட்டி வந்தால் போதும்னு சொல்லி வந்ததாக அதில் குறிப்பு வருது. அதாவது இந்த கபிலருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அது காமிக்கிறார். மன்னரே ஓட்டி வருவதாக இருந்தது, ஆனால் கபிலர் சொன்னதுனால மன்னர் வேண்டாம் சொல்லி இவர் இந்த குதிரை வீரன் ஓட்டி வருகிறான். அந்த பரம்பு மலை கீழே அவர் விட்டுட்டு அவன் புறப்பட்டு போகிறான். நீ போ, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து அவர் மலை ஏற துவங்குகிறார். யாரும் துணைக்கு இல்லை.
இவர் மலைக்கு போன அனுபவம் இல்லாதவர், ஆனாலும் அந்த மலையில் ஏற ஆரம்பிக்கிறார். கொஞ்ச தூரம் போன பிறகு அங்கு ஒருவன் தென்படுகிறான். அவன் இவரை பார்த்துட்டு, ஐயா என்ன எங்கே வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் மேலே போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றார். சரி, நானும் உங்களோடு வருகிறேன், துணைக்கு வருகிறேன் அப்படி சொல்லி அவன் வருகிறான். அவன் பேர் நீலன்னு சொல்லி அவர் வருகிறார். நான் ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் எனக்கு ஆசை வந்ததுன்னா, என்னுடைய இளவல் ராமன் தான் அதை புத்தகத்தை படிச்சுட்டு என்கிட்ட சொன்னாப்புல, அண்ணா அந்த புத்தகத்தை நான் படித்தேன், முதல் அத்தியாயத்தையே நான் 10 முறை படித்தேன், அதை தாண்டி போவதற்கு எனக்கு இன்னும் மனம் வரவில்லைன்னு சொன்னான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணு. அப்படின்னா கொண்டு வா, நானும் படிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த படிக்க ஆரம்பிச்சு. அது படித்த பிறகுதான் தெரிஞ்சது உண்மையிலே அந்த ஒரு முதலாவது அதிகாரத்தை தாண்டி போக முடியல. ஏன்னா அத்தனை கருத்து செறிவுகள் அந்த அதிகாரத்தில், ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு அதுலேயும் அப்படித்தான் இருக்கு. அற்புதமாக ஆரம்பிக்கிறார். இப்படி போய்கொண்டிருக்கிறான். போக போக அது என்ன வருதுன்னா, அதுல காட்டில் இருக்கும் மரங்கள், புல், பூக்கள் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வர. மூலிகைகள் முதல்ல நமக்கு தென்படுவது தர்ப்பை பூ, தர்ப்பை புல் நமக்கு தெரியும். அந்தணர்கள் தர்ப்பை புல்லை பயன்படுத்துவார்கள். அதுக்கு அவர் என்ன பேர் சொல்றாருன்னா, நாக்கருத்தான் புல் அப்படிங்கிறார். என்ன நாக்கருத்தான் புல் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அதே பின்னால் வருது. என்னன்னா, அந்த புல்லுல சில தேன் துளிகள் அல்லது அந்த காலத்தில் கல், அவங்க அந்த ஈச்சங்கள் அந்த மாதிரி இருக்கு, அந்த கல் துளிகள் பட்டு அந்த துளிகள் மேல பாம்பு என்ன செய்யுமா, போய் அந்த துளிகளை நக்குமா. அப்படி நக்கும் போது அந்த புல்லுக்கு இது இருக்கும், சின்ன சின்ன சுரணைகள் இருக்குது. நீங்க சோளம் விதைத்தல் தெரியும். நம்ம சோளம் விதைக்கும் போது ஒரு அடி வரைக்கும் சோளம் இருந்ததுன்னா மாடுகள் சாப்பிட்டா செத்து போகும். ஏன்னா அந்த சுனைகள் இருக்கும். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நாவல் பழ கொட்டைகளை அரைச்சு அதுக்கு ஊத்துவாங்க. அதுக்கு மருந்து தான். ஆமா, அதுதான் அந்த சுனை. இந்த நாக்கருத்தான் புல் அதான் செய்யுமா. இவ பாம்புகள் போய் அந்த துளியை நக்கும் போது அந்த புல் அந்த பாம்புகளின் வாயை நாக்கை அறுத்துருமா. அதுக்கு பேர் தான் நாக்கருத்தான் புல் அப்படின்னு அவரு. அப்படியே போறாங்க. போகும்போது நிறைய, ஏன்னா நான் பொதுவாக நான் குறிப்பு எடுக்கிறது இல்லை, ஆனா இந்த இதுல நிறைய குறிப்புகள் இருக்கிறதுனால தான் நான் குறிப்பை எடுத்துட்டு வந்தேன். ஒன்றையும் சொல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக. போகும்போது ஒரு வள்ளி முருகன் ஒரு கதையை சொல்றார். வள்ளி முருகன்கிறது அந்த 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 மலையிலே இருந்த ஒரு வள்ளி முருகனை பற்றி. இந்த வள்ளி முருகன் அல்ல, அந்த குலத்தலைவன் சொல்லி அதில் இருக்கிற அப்படியே தான் கொண்டு வர்றார். அதில் என்னன்னா, அந்த வள்ளி முருகனும் 2 பேரும் காதலி 2 பேரும் போய் அவங்க பார்க்க போறாங்க. அப்போ அவனுடைய நண்பன் என்ன செய்யறான், அவங்களுக்கு பரண் அமைக்கிறான். இந்த பரண் அமைக்கும் போது அதில் பாருங்க, சந்தன மரக்கட்டைகளை வெட்டி பரண் அமைக்கிறான். அந்த பரண் அமைக்கிறதுக்கு கொடி சுத்தணும் இல்லையா, கயிறு இல்லா போயில. அப்ப என்ன சொல்றான்னா, கிலா கொடின்னு ஒன்று இருக்குதான். இந்த கிலா கொடியை கொண்டு கட்டுகிறார்கள். அவன் கட்டுறான். இந்த கிலா கொடிக்கு என்ன அப்படி ஒரு சிறப்புனா, கிலா கொடியிலிருந்து அப்படியே வழிகிற ஒரு சின்ன அந்த திரவம் சந்தன மரத்தை விட மணக்குமா. அப்படி அற்புதமான அந்த மூலிகை அந்த கொடியை கட்டி அந்த சந்தன மரத்துல உட்கார்ந்துருந்தா அப்படி அற்புதமாக இருக்கும். அந்த மனமும் சரி, அந்த சூழ்நிலையும் அப்படின்னு சொல்லி அது வரை பதிவு பண்றார். அடுத்தது இந்த நான் சொன்ன ஏற்கனவே ஒரு குலத்தலைவன் சொல்லி, என்ன குலம், வேலி குலத்தின் 42வது தலைவன் பாரி அப்படிங்கிறதையும் பதிவு பண்றார். அடுத்தது அந்த காட்டுல என்ன இருக்குதான், திரளி மரம். திரளி மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன சிறப்புன்னா, நீங்க ராஜராஜன்லாம் கடற்படையை கொண்டு கம்போடியா வரைக்கும் போய் எப்படி ஜெயிக்க முடியுதுன்னா இந்த திரளி மரம். திரளி மரத்துல தான் கப்பல்களும் படகுகளும் கட்டப்படும். நம்முடைய பண்டைய காலத்துல திரளி மரத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பாம். நீங்க ஆங்கிலேயர் காலத்துல அவங்களும் கப்பல் விட்டாங்க. ஆனா அதனுடைய அது எப்படி பண்ணாங்கன்னா, பர்பைன் அந்த மாதிரி மரத்தில் செய்யப்பட்டது. அதனுடைய ஆயுட்காலம் ஒரு 6 வருஷம் தானா. நம்முடைய இந்த திரளி மரத்துக்கு பல வருஷம் ஆயுள் காலம் உண்டு. படகு கப்பல்கள் பல வருஷங்கள் ஓடும். அதனால திரளி மரத்துக்கு அப்படி ஒரு, இந்த திரளி மரம் அந்த காட்டுக்குள்ள இருக்குது. அடுத்தது மிளகு.
காட்டுக்கு ரொம்ப சிறப்பான வாணிபத்தை கொடுத்தது இந்த மிளகும், வால் மிளகும், திரளி மரமும். அப்புறம் அவர் அந்த கபிலரும் அந்த நீலனும் போய் ஒரு இடத்துல சேர்றாங்க. ஒரு ஊர், சின்ன ஊர். அந்த ஊரில் போய் உட்காரும்போது வந்தவங்களுக்கு நாவல் பழம் கொண்டு கொடுக்குறாங்க. இந்த நாவல் பழத்தை எப்படி, எந்த பழத்தை முதல் எடுத்து சாப்பிட்டா சிறப்பு, எந்த பழத்தை ரெண்டாவது எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு. இவர் கபிலருக்கு அதெல்லாம் தெரியல. அவர் முதல்ல எடுத்து சாப்பிட்றாரு. உடனே மற்றவங்களாம் சிரிக்கிறாங்களாம். ஏன்னா அது புளிப்பு சுவை உடையது, முதல்ல எதை சாப்பிடணும் அப்படிங்கிறது அதில் சொல்றாரு. இந்த மாதிரியான குறிப்புகள் அதில் வருது. இதுக்கு போக இந்த உதிரப்போக்கு உள்ளவர்கள் பூ நாவலை சாப்பிட்டால் மிக நல்லது அப்படிங்கிற ஒரு குறிப்பும், மருத்துவ குறிப்பும் அதில் வருது. அடுத்தது, இரவு சாப்பிட்டு விட்டு தும்மூஞ்சி சாறை கொடுக்கிறார்கள். இது என்ன தும்மூஞ்சி சாறு? தும்மூஞ்சி சாறுங்கிறது அந்த சாறை உண்டு விட்டு படுத்தால், ஏன்னா இவர் புதுசாக போகிறவர், காட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பூச்சியெல்லாம் பெருசாக கடிக்காதான். புதிதாக போகிறவர்களுக்கு பூச்சிகளும் வண்டுகளும் தொல்லை செய்யும். இந்த தும்மூஞ்சி சாறை குடிச்சிட்டு படுத்தோம்னா எந்த தொந்தரவும் இருக்காது. நான் இந்த தும்மூஞ்சி சாறு முடிஞ்சுங்களா? அடுத்தது அவருக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்கலாம் நமக்கு தெரிஞ்சதுதான். புளிப்பிரண்டையை வால்மிளகோடு சேர்த்து அரைத்து துவையல் செய்து கொடுத்தார்கள். நம்முடைய பழைய பழக்கம் என்னன்னு கேட்டால் முழுக்க மிளகு தான் காரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. மிளகாய் இப்போ வந்தது, மிளகு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. இதில் இந்த துவையலை சாப்பிட்டு கபிலருக்கு காரம் தாங்க முடியலையா. அவர் என்ன, ஏன் இவ்வளவு காரம் இருக்குது, வால்மிளகும் இந்த புளிப்பிரண்டையுமான்னு கேட்டால் இல்லையா. என்னன்னா மகர வாழையின் நுனி இலையில் சேர்த்து கொடுக்குறாங்களா, அதனால தான் இவ்வளவு தூரம் காரம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு குறிப்பையும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதியிருக்காருங்கிறது. அடுத்தது, கொற்றவை கூத்து அப்படின்னு ஒன்று நடக்குது. இந்த கொற்றவை கூத்து எப்போது 4 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த பரம்பு மலை நடக்குமா. கிட்டத்தட்ட 400 ஊர்களை கொண்டது அந்த பரம்பு மலை. இந்த பரம்பு மலை எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கே தன்னை சார்ந்த எல்லாமே அவங்களுக்கு அதே அங்கே தான் இருக்குது. வேற எதுவுமே வெளியிலேருந்து அவர் வாங்க மாட்டார்கள். அதனால தான் வெளி உலகத்துக்கும் பரம்பு மலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. என்ன ஒன்றே ஒன்று வெளியிலேருந்து வாங்குவாங்கன்னா உப்பு மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்குவாங்க. சமவெளியிலிருந்து உப்பு மட்டும் போய் சேரும், அவ்வளவுதான். பாக்கி எல்லாமே அவர்களே செய்து கொள்வார்கள். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பருந்துகள் கூட்டம் பறக்குது. பருந்துகள் கூட்டம் பறந்த உடனே அந்த கூட வந்த நீலன் என்ன பண்றான், பயந்து போய் கபிலர் அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி அவன் மேலே படுத்துக்கிறான். ஏன்னா அந்த காக்கா விரிச்சிங்கிற ஒரு அந்த பறவை மனிதர்களை அடிச்சு தலையை வெட்டி போயிருமா. அப்படிப்பட்ட ஒரு பறவை இருக்குது அப்படின்னு சொல்லி காக்கா விரிச்சின்னு சொல்றாரு. இப்படி ஒரு பறவை இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் போய் பார்த்தேன். ஏன்னா இது சொல்றது சரிதான். நான் வேம்பயர் பேட்னு அவர் சொல்றாரு, கூகுள் இருக்கு. வேம்பயர் பேட், அந்த ரத்தம் குடிக்கும் பேய்கள் நம்மள படம்லாம் வந்திருக்கு, வேம்பயர் படம்லாம். அந்த கிட்டத்தட்ட தான் அது ஒரு வௌவாலினம், வேம்பயர் பேட். இதை கூகுள் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஒரு பறவை இனம் இருக்கிறது. இது பற்றிய இன்னும் விவரங்களை நீங்கள் வீரயுகநாதன் வேள்பாரி புத்தகத்தை தெரிந்து கொள்ளலாம். யாரு? கூகுள்ல எங்க சொல்றான், வேள்பாரியை தான் பேசுகிறான். என்ன பாருங்க, ஒரு சில அப்படி இருக்குது. வேம்பயர் பேட் அது என்ன செய்யுதுன்னா அப்படி தலையை வெட்டிட்டு போகுதான். அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் அது. அது போக அந்த கபிலர் போய் அந்த ஊருக்கு போன உடனே அவருக்கு விருந்து வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 60ஆம் கோழி அப்படிங்கிற ஒரு கோழியை தேடுகிறார்கள். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. 60ஆம் கோழியை பெரிய அந்த கூட்டமே போய் தேடுது. அதுக்கு 2 நாள் காத்திருக்கிறார்கள். 60ஆம் கோழி கிடைச்ச உடனே அதனுடைய இறைச்சியை அற்புதமாக சமையல் செய்து கபிலருக்கு படைக்கிறார்கள். அப்படிங்கிறது 60ஆம் கோழிங்கிறது அலுவலக. அடுத்தது, அந்த வீடுகள்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு சொல்றாரு. ஆதி மலை, அந்த அவங்க இருக்கிற மலையில மலையை குடைந்து புற்று மணலை கொண்டு சுவர் மாதிரி கட்டிடுவாங்களாம். புற்று மணலை சுவராக கட்டி
அதில் குடியிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் எதுவும் பாதிப்பும் வராது, எவ்வளவு பெரிய தீ பிடித்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது, பரம்பில் விளைவிப்பு எதுவும் இல்லை, கிடையாது. இவங்க போய் எந்த விதமான எதுவும் பண்றதே இல்லை, விவசாயமே கிடையாது. என்ன செய்யறாங்கன்னா அங்கு என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். புதுசா எதுவுமே செய்யறதில்ல. மரத்திலே காய் கனி எல்லாமே அங்கே இருக்கு, அதுல இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், தனியாக எதுவும் செய்வதில்லை. ரொம்ப இவர் கம்யூனிச கொள்கையை கொண்டு வராருன்னு சமயத்தில் நினைச்சேன். ஆனா அதுல என்ன சொல்லுவாருன்னா, உணவு சேகரிப்பு மட்டும்தான் அங்க நடக்கிறது. ஏன்னா இவர் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை கொண்டவர். ஆனா அவருடைய அந்த நூல் முழுவதுமே அந்த அந்த பாணியில் அது எழுதப்படவே இல்லை. முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வாதாரத்தோடு பின்னி பிணைந்ததாகவே இருக்கிறது. அடுத்தது ஒண்ணு, அத்தா பொருத்தி மூலிகை அப்படிங்கிறார். அத்தா பொருத்தி மூலிகை என்னன்னா, ஒரு போர் நடக்கும் போது இல்ல வேற ஏதாவது நடந்த போது ஒரு கையில இருந்து காலில் இருந்தோ சதை பிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை இந்த அத்தா பொருத்தி இலையை வச்சு கட்டினீங்கன்னா அது அப்படியே பொருந்தி கொள்கிறது. அத்தா பொருத்தி இலை அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அடுத்தது சொல்றேன், அந்த கம்யூனிசத்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகள் வருது, கம்யூனிச வார்த்தைகள்ல என்னன்னா, தனி சொத்து அப்படின்னு எதுவும் பரம்பில் இல்லை. சேமித்து வைத்து அதிலிருந்து நாம் எடுக்க வேண்டும் என்கிற ஆசையும் பரம்பு மக்களிடம் இல்லை. பாருங்க, தனியான சொத்துக்கள் யாருக்கும் கிடையாது. அதே சமயத்துல சேமிச்சு வச்சு நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சமூகம் இங்கே வாழ்ந்திருக்கிறது. இன்னொன்னு, கொல்லிக்காட்டு விதை அப்படிங்கிற நம்ம அதெல்லாம் கேள்விப்படாத பெயர்களாக இருக்கிறது. கொல்லிக்காட்டு விதை என்னன்னா, சேர சோழ பாண்டியர்கள் இந்த பரம்பு மலையை பிடிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள், முடியவே இல்லை. ஏன் காரணம் தெரியுங்களா? அவன் மலையில் உட்கார்ந்துருக்கிறவன். இவங்க இங்கிருந்து போய் பரம்பு மலையை பிடிப்பது என்பது முடியாத காரியம். ஏன்னா மலையில் ஒரு சின்ன களத்துக்கு போட்டால் போதும், எல்லாம் சிதறி ஓடி போயிடும். அப்பேற்பட்ட வரத்துல இருந்துட்டு அங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த கொல்லிக்காட்டு விதை அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை கேள்விப்பட்ட மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தூது அனுப்புகிறார்கள். போய் நீ பாரிக்கிட்ட பேசி அவனிடம் கொல்லிக்காட்டு விதையை வாங்கிட்டு வா, நம்ம ஏதாவது பண்டமாட்டு முறை தானே, அவன் பண்டமாட்டு முறையை தானே ஆதரிக்கிறான், நம்ம அங்கே போய் பேசிட்டு வாங்கன்னு அதுக்காக தூதுவர் போறாங்க. அப்போ பாரி சொல்லுகிற வார்த்தை, அதாவது பாரியின் மூலம் வெங்கடேசன் சொல்லுகிற வார்த்தை, வணிகம் இயற்கைக்கு எதிரானது. பண்டமாட்டு முறை வேறு, ஆனால் வணிகம் இயற்கைக்கு எதிரானது. பரிமாற்றம் தேவை சார்ந்தது, ஆனால் வணிகம் ஆதாயம் சார்ந்தது. அதுக்கு வேறுபாடு இருக்கிறது. நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் சொல்றார். இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு. எப்படி இந்த பாரி இந்த சேர சோழ பாண்டியர்களோடு போர் தொடுத்தான், அந்த போர் தந்திரங்கள், இந்த மாதிரி நிறைய. இது மொத்தம் 2 பகுதியாக இருக்கிறது. இதுல ஒரு பகுதியில் நான் ஒரு பகுதியை தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சங்கதிகள் இருக்கிறது. தேவவாக்கு விலங்கு அப்படிங்கிற ஒரு விலங்கை பற்றி சொல்லுகிறார்கள். தேவவாக்கு விலங்குனா என்னன்னா, தேவாங்கு தான் தேவவாக்கு விலங்கு. அந்த விலங்குக்காகத்தான் போய் பெரிய சண்டை நடக்கிறது. ஏன் தேவாங்கு விலங்குக்கு அவ்வளவு பெரிய சண்டை நடக்கிறதுனா, தேவாங்கு விலங்குக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது எப்போதும் வடக்கு நோக்கியே உட்காரும். அப்போ சேர சோழ பாண்டியர்கள் என்ன பிரச்சனைனா, கடல் போகும்போது அவங்களுக்கு திசை காட்டுவதற்கு வழி இல்லை. இந்த விலங்கு இருந்தால் அவர்கள் கடல்ல எவ்வளவு தூரமானாலும் பயணிக்கலாம் என்பதற்காக அவர் மேல போய் அதை பிடிக்க போறாங்க. அதற்காக ஒரு பெரிய போர் நடக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.